சார் சொல்றது இதுக்கு மேல உங்க மரியாதை கொடுக்க முடியாது. என்ன கேட்க மாட்டீங்களா சார்? வாங்க வண்டில இருங்க. சொன்னா கேளுங்க சார். அவர் ஸ்டேஷனுக்கு வர போறீங்களா இல்லையா? நாங்க எவ்வளவு பேர் கேக்குறோம்ல. நான் ஸ்டேஷனுக்கு வரேன் சார். நீங்க பேசாம இருக்கீங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்போ என்ன ஸ்டேஷனுக்கு பேச தானே கூட்டிட்டு போறாங்க? நான் பாத்துக்கிறேன். அப்பா நான் பாத்துக்கிறேன். தம்பி நில்லுங்க. ராசாத்தி பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துருவான்னு தான் அமைதியா இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல அவளால ரெடி பண்ண முடியல. அது எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா அதுக்காக இந்த குடும்ப மானத்தை நான் காப்பாத்தாம விட்டுருவேனா? பாரி தம்பிய நான் ஜெயிலுக்கு போக விட மாட்டேன். இந்த குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்கும் பாரி தம்பிய காப்பாத்துறதுக்கும் என் மருமக கண்மணி இப்பவே உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துருவா. கண்மணி போய் பணத்தை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அந்த வருதியா போனோம் உள்ளே வச்சுக்கிட்டு நம்மளுக்கு நாடகம் நடக்கிற பத்தியா எவனுமே நம்ப முடியாதே. இந்தாங்க அத்தை. இந்தாங்க. இதுல 50 லட்சம் இருக்கு. இன்னும் வேணும்னாலும் கேளுங்க. நாங்க யார் பணத்துக்கும் ஆசைப்பட மாட்டோம். உங்களுக்கு நல்லது பண்ண நினைச்சு வந்தோம் பாத்தீங்களா? அதுக்கு எங்க பாரி தம்பிக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. இனிமே இந்த ஊருக்காக நாங்க எந்த உதவியும் பண்ண போறதில்ல. பணம் திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னா நம்பணும். அப்படியா நாங்க உங்க பணத்தை வாங்கி ஏமாத்திருவோம்? யாரு குடும்பத்தை என்ன சொல்லணுங்கிற வரமுறை இல்லையா? இனிமேலாவது பார்த்து பேசுங்க. கண்மணி அத்தை, அவங்க கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிவிடு. இனி ஒரு பயலும் பணத்தை கேட்டு நம்ம வீட்டு வாசப்படி வரக்கூடாது. ஊர்க்காரங்க இந்த பக்கமே வரக்கூடாது. சார் நீங்க கிளம்பலாம். ஓகே மேடம், எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கோங்க. வாங்கயா. தம்பி இந்தாங்க, கொடுக்க வேண்டிய உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க. ஐயா இங்க வா. சொல்லுப்பா. இதுல எல்லாருடைய பணமும் இருக்கு. எல்லாருக்கும் பிரிச்சு சரி சரி இந்தாங்க. பணம் வந்துச்சு, வாங்க போலாம். அளவு போராடி வாங்க வேண்டியதா இருக்கு பாரு. ஒரு மொத்தம் ஒன்னா கூடி வந்ததுனால பணத்தை வாங்க முடிஞ்சிருக்கு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பா. இந்த குடும்பத்தோட உண்மையான மருமக என் கண்மணி தான். இப்பவாச்சும் உங்களுக்கு புரியுதா? இப்ப மட்டும் இவன் இந்த பணத்தை கொடுக்கலனா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? மங்கை, எப்ப பார்த்தாலும் ராசாத்தி ராசாத்தின்னு வாய் கிழிய பேசுவ. இப்ப என்ன சொல்ற? கடைசியில ஏன் மருமகதான் இந்த வீட்டோட மானத்தை காப்பாத்தினான். விடுமரகதம், மங்கையே நொந்து போயிருக்கா, அவளை வார்த்தையால குத்தாத. இதோட நம்ம பிரச்சனை முடிஞ்சிச்சுல, அதை நினைச்சு சந்தோஷப்படு. ராசாத்தி எங்க? பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, அதனால சாமி கும்பிட போயிருப்பா. சரிம்மா, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். மாப்பிள நானும் வரேன்டா. இல்ல வேண்டாம், நீ ஃபேக்டரிக்கு போ. அங்க எல்லா வேலையும் அப்படியே கிடக்க.
ஆர்டர் என்னன்னு பார்த்து டெலிவரி பண்ணிடு. சரி சரியா? ராசாத்தை பார்த்துட்டு வந்து. சரி மாப்ள, வரேன்ப்பா. சரிப்பா. அதான் ஊர்க்காரங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல, இனி அதை பத்தி கவலைப்படாத. வா பாரி, உள்ள போலாம். வாங்க. வா பாரி. இந்த மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து தாங்குன்னு தாங்குறீங்களே, நான் ஜெயிக்கிறதுக்கு பின்னால நின்று சப்போர்ட் பண்றீங்க, இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? என்ன தெரியுமா, நான் மட்டும் இல்ல, எந்த ஒரு புருஷனும் தான் பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா இருக்கணும், அவளை நல்லா பாத்துக்கணும்னு நினைப்பான். நானும் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். இல்ல மாமா, உங்க அளவுக்கு நான் யாரையும் பார்த்ததில்ல. உண்மையிலேயே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான் மாமா. சரி சரி, நான் ஒத்துக்கிறேன், நீ அதிர்ஷ்டக்காரி தான். மாமா, உங்க தோல்ல சாஞ்சுக்கணும் போல இருக்கு மாமா. அவ்வளவுதானே? என்னால தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். வீட்டை விட்டு வந்தீங்க, கோவிலில் தங்குனீங்க, இப்போ சாப்பிடாம கூட பணத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தவிக்கிறீங்க. எல்லாமே உன்னால இல்ல, நம்மளால. நீ வேற நான் வேற இல்ல, நீயும் நானும் ஒண்ணுதான். உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் கஷ்டம் தான். ஆனா நான் உங்களுக்கு இது வரைக்கும் கஷ்டத்தை மட்டும் தானே கொடுத்துருக்கேன். இப்போ கூட ஊருக்கு நல்லது பண்றேன்னு நம்ம குடும்பத்தையே ரோட்ல அடி வாங்க வச்சுட்டேனே, எல்லாம் ஏன் தப்புதான், ஏன் தப்புதான். நான் பேசாம என் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கலாம். ஏய், நீ அழக்கூடாது. ஏற்கனவே வாழ்க்கையில நீ ரொம்ப அழுதுட்ட. அதுவும் நீ ஏன் கூட இருக்கும்போது அழவே கூடாது, சரியா? மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை விட்டு நான் போக போறேன். நீங்க இது தெரிஞ்சா மனசுடைஞ்சு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இப்போ இதை விட்டா வேற வழி தெரியல. என்ன கட்டிக்கிட்டு நீங்க பட்ட அசிங்க, அவமானம், கஷ்டம் எல்லாம் இன்னையோட ஒழிஞ்சு போகட்டும். இனிமேலாவது உங்க குடும்பத்தோட நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தான் நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். என்னை தேடி நீங்க எங்கேயும் அலைய வேண்டாம் மாமா. என்னால உங்களுக்கு பல கஷ்டம் வந்துச்சு, அதெல்லாம் கூட நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா
இப்ப பாரி மாமா ஜெயிலுக்கு போற அளவுக்கு எல்லாம் மீறி போய் நம்ம குடும்பம் ஊர் முன்னாடி அசிங்கப்பட்டுருச்சு. பாரி ஐயா குடும்பத்துக்குன்னு உள்ள பேரு நான் தான் இந்த ராசி இல்லாதவ வந்து கெடுத்துட்டேன். மரகதாத்தையும் கண்மணியும் மட்டும் பணம் கொடுக்கலன்னா கண்டிப்பா பாரி மாமா ஜெயிலுக்கு தான் போயிருப்பாரு. இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருக்கேன். இதுக்கும் மேல நான் எப்படி எல்லார் முகத்திலையும் முழிக்க முடியும்? இவெல்லாம் ஒரு மருமக மாமனாரையே ஜெயிலுக்கு அனுப்ப பார்த்தவன்னு ஊர் சொல்றது கேட்டு என்னால இங்க இருக்க முடியாது மாமா. என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்களையும் எல்லாரும் தப்பா தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நான் தான் மாமா. நான் உங்க கூட இருந்தா இன்னும் பிரச்சனை தான். எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்க நிம்மதியா இருங்க மாமா. மாமா, என்னை தேடி வந்து நீங்க கஷ்டப்பட வேண்டாம். உங்க வாழ்க்கைய இனிமேலாவது நீங்க வாழுங்க மாமா. அப்பாடா, ஒரு வழியா கிளம்பிட்டான்.
ரசாத்தி, வீடு திறந்திருக்கு, எங்க போனா? வீட்டுக்கு கூட வராம எங்க போயிட்டா? ஒருவேளை ஃபேக்டரிக்கு போயிருப்பாளா? ஃபேக்டரிக்கு போனா பூட்டாம போக மாட்டாளே, பக்கத்துல எங்கேயும் போயிருப்பாளா? இந்த விஷயத்தை உடனே கண்மணிக்கு ஃபோன் போட்டு சொல்லிட வேண்டியதுதான். அம்மா சொல்லுமா. ரொம்ப சந்தோஷமான விஷயம்டி. என்னது? அந்த ராசாத்தி நீ சொன்ன மாதிரி இந்த ஊரை விட்டு போயிட்டாடி. என்னம்மா சொல்ற? உண்மையாவே போயிட்டாளா? ஏய், அவதான் மானஸ்தியாச்சே. உன் மாமியார் கிட்ட சத்தியம் பண்ணிட்டு அப்புறம் எப்படி போவாம இருப்பா? அதுவும் சரிதான். அது மட்டும் இல்லடி, அவ வெளியில போற கடைசி நேரத்துல இனிய வந்துட்டான். எனக்கு உயிரே இல்ல. இந்த பையன் ராசாத்திய பார்த்து போக விடாம பண்ணிடுவானு ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, அந்த ராசாத்தி அவன் கண்ணுல படாம எப்படியோ எஸ்கேப் ஆகி கிளம்பி போயிட்டா. கண்மணி, இன்னியோட நம்மள பிடிச்ச சனியம் ஒழிஞ்சுதுடி. ஆமா, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரே ஒரு மருமக, அது நான் மட்டும்தான். எனக்கு தான் எல்லா மரியாதையும். சரிம்மா, இத போய் நான் என் மாமியார் கிட்ட சொல்றேன். இல்லனா ஏன் சொல்லலன்னு கேப்பா. இந்த மாதிரி ஏதாச்சும் பிட்டு போட்டாதான் அவ நம்ம சொல்றதையெல்லாம் தலையாட்டி பொம்மை மாதிரி கேப்பா. சரி சரி, நீ போய் உடனே சொல்லு. சரிம்மா. அத்தை, அந்த ராசாத்தி ஒளிஞ்சா. நம்ம போட்ட பிளான் சக்சஸ். என்ன பிளான்? அந்த ராசாத்தி இனியனை விட்டு ஒரேடியா ஊரை விட்டு போயிட்டா அத்தை. என்ன அத்தை, நான் இவ்ளோ சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், நீங்க அதை பெருசா கண்டுக்கவே இல்லையே. போங்க அத்தை, நான் ரொம்ப ஆசையா உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நீங்க பிரைட்டா இல்லாம 0 வாட்ஸ் பல்ப் மாதிரி இருக்கீங்க. கண்மணி, ராசாத்தி சத்தியம் பண்ணா அத காப்பாத்துவான்னு எனக்கு தெரியும். எப்படி அவ இனி என்னை விட்டு போயிடுவான்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி போயிட்டா. ஆனா என்ன ஒண்ணு, அந்த ராசாத்தி பண்ண வேலையினால இனியே கொஞ்ச நாள் வருத்தப்பட்டு சுத்த போறான். அத நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. விடுங்க அத்தை, எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறமா தன்னால இனிய நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு. பாப்போம். அவன் மட்டும் வந்தா கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி கண் குளிர பாக்கணும். நான் வளர்த்த புள்ள இவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்.
எல்லாம் அந்த ராசாத்தினால தான்.